வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பவள விழா லட்சினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பிஎட் படிப்பிற்கு செப்டம்பர் 16ஆம் தேதியாகிய இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கிரேன் மற்றும் டிராலி உதவியுடன் கடலில் கரைக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் அங்குள்ள அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகுகிறேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆவணி மாதத்தின் கடைசி சுப முகூர்த்த தினம் இன்று என்பதன் காரணமாக சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவிற்கான டோக்கன்கள் இன்று கூடுதலாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் மற்றும் திருத்தணி இடையே இன்றும் மற்றும் வருகின்ற 18ஆம் தேதிகளில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. மிலாது நபியை முன்னிட்டு வருகின்ற 17ஆம் தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த 3 லட்சம் பேரில் 1,30,000 பேருக்கு குடும்ப அட்டை தயார் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை விம்கோ நகர் மற்றும் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது. பழனியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் 452 பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. தமிழகத்தில் 2071 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக 71 சாலைகள் அமைக்கும் திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 129 காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலை கோவிலில் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து வழித்தடங்களை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தேமுதிகவின் 20ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்றி வைத்தார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் ஊரக வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் அரசு உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணம் மாபெரும் வெற்றி என்று தொல்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். உதகை அருகே கெங்கமுடி பகுதியில் 12 வருடங்களுக்கு பின் நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தேவையுள்ள இடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் மூலம் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெலிகோ ஃபால்ட் கதிர்வீச்சு மையத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் திடீர் ராஜினாமா செய்துள்ளார். வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் வருகின்ற 30ஆம் தேதி ஆஜராகுமாறு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.